அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல்னால் ஏதோ 2-3 புக்லெட் இல்லை, 85 புக்லெட் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. அந்த ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக தரோம். சார் இவ்வளோ மெட்டீரியல் வாங்கி எங்களால் படிக்க முடியல, ஒரு 3 MCQ புக்லெட் போட்டிருக்கோம், 6000 கொஷின் இருக்கும், யூனிட் வைஸு தனித்தனியாக இருக்கும். டீட்டெயில் சொல்யூஷனு டைப் பண்ண காப்பி. இப்போ ஒரு கொஷின் சூஸ் இருக்குன்னா அதை கொஷின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படியே சொல்யூஷன் மட்டும் கீ மட்டும் கொடுக்க மாட்டோம், டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்டு டைப் பண்ண காப்பியாக இருக்கும். 3 புக்லெட்டு, 6000 கொஷின்ஸ் இருக்கும் மொத்தம், 10 யூனிட்டு கவர் பண்ணியிருக்கோம். அதுதான் அதில் ஹைலைட். ஸோ அதையாவது வாங்கி ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதையும் விடாதீங்க. டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரெடி பண்ணுறது கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சொல்யூஷன் இது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். dy by dx equal to 1 minus x minus y divided by x plus y. இப்போ நான் என்ன செய்கிறேன், dy by dx இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே ரைட் சைடில் இருக்கிறதுல இந்த 2 டேர்ம்லேருந்து மைனஸ் காமன் அவுட் பண்ணுறேன். அப்போ உள்ள x ப்ளஸ் ஒய் ஆகிடும் இல்லையா, டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ரைட், காமனாக இந்த 2 டேர்ம்லேருந்து மைனஸ் வெளியே எடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு இசட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்றேன், சப்ஸ்டியூஷன் செய்கிறேன். லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். இங்கே கீழே என்ன வேரியபிள் இருக்கு பாருங்கள், கீழே இருக்கிறபடி தான் நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஇசட் பை டிஎக்ஸ் ஆகிடும். எக்ஸே வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். இப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் கிடச்சிடும். ஓகே, இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா -1 ஆகிடும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா, இதிலிருந்து ஈக்குவல் டு இந்த 1 கொண்டு வந்துட்டால் டிஇசட் பை டிஎக்ஸ் -1. ஸோ இதுதான் dy by dxோட வேல்யூ. இது z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, சரி. 1 இம்ப்ளைஸ் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பரீட்சையில் வருமா? இல்லை. உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, வீடியோஸை நல்லா பார்த்து வளர்த்துக்க வேண்டியது கணித அறிவை. அந்த கணித அறிவோடு தான் நம்ம தேர்வுக்கு போகணும். சும்மா 4 கணக்கு போட்டோம், அந்த கணக்கு அங்கே வரும்னு போகக்கூடாது. அது தவறான போக்கு, அப்படி இருக்கவும் கூடாது. நிறைய கொஷின்ஸ் பார்க்குறது மூலயமா நிறைய கான்செப்ட் உள்வாங்கிறதுக்காக தான் நிறைய கொஷின் நாங்கள் பார்க்க சொல்கிறோம். நிறைய கொஷின் பார்த்துட்டு அதில் எதனா ஒன்று நாங்கள் பரீட்சைக்கு வந்துடும், அதுக்காகலாம் இல்லை. அப்படி இருந்தால் தவறான போக்கு, சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். டிஇசட் பை டிஎக்ஸ் -1. இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ போட்டேன். ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து இசட்னு நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இங்கே இசட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து இசட்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், சப்ஸ்டியூஷன் செஞ்சாச்சு. இப்போ இந்த -1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +1 ஆகிடும். அப்போது டிஇசட் பை டிஎக்ஸ். எப்போ இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் செஞ்சு சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்களோ, அதுக்கப்புறம் வேரியபிள் செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணணும். வேரியபிள் செப்பரேட் ஆகும். ரைட், 1 மைனஸ் இசட் டிவைடட் பை இசட் +1. -1 இங்கே வந்தால் +1 ஆகிடும். அப்போ டிஇசட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இசட் ப்ளஸ் இந்த 1 எடுத்து இசட் கூட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இசட் டிவைடட் பை இசட். இந்த மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் கட் ஆகிட்டா அப்போ டிஇசட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை இசட். ரைட், இந்த இசட் எடுத்து இந்த டிஎக்ஸ் இந்த டிஇசட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டிஎக்ஸ் எடுத்து இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ இசட் இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு 1 இன்ட்டு டிஎக்ஸ். பாருங்கள், வேரியபிள் செப்பரேட் ஆகிடுச்சா? இப்போ இன்டகிரேட் பண்ணிவிடுங்க. இதை இன்டகிரேட் பண்ணால் z²/2. ரைட், டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சி. உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால், சார் இந்த இடம் புரியலன்னா தயவுசெய்து நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம். இந்த நம்பருக்கு 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இசட்டுக்கு நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் இல்லையா? சப்ஸ்டியூஷனை ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அவங்க எந்த வடிவம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணணும். ரைட், இப்போ இந்த 2 எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 2 எடுத்து இங்கே கொடுத்துட்டா
x plus y the whole square equal to 2x plus 2c is also a c. இந்த கேபிட்டல் சின்றது 2c, மீண்டும் அது ஒரு c தான். இந்த 2x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ x plus y whole square minus 2x equal to c. இது எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி, ரைட். இந்த மைனஸ் ப்ளஸ் 2x இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் 2xன்னு எழுதியிருக்காங்க. இது இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து படிக்க நமக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தால் எப்படிலாம் ட்ரை பண்ணி அதை போட பார்க்கணும். ஏன்னா இந்த இடங்கள்லாம் திணறுவாங்க நிறைய பேர், எதை யூஸ் பண்ணலாம், எந்த மெத்தடில் போய் இதை அப்ரோச் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு இது பயந்து விட்டுருவாங்க. அப்படிலாம் விடக்கூடாது. இங்கே தான் ஓவர்டேக் பண்ணுற இடமே இதுதான், ரைட். சரி, இங்கே பாருங்களேன், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பரீட்சைக்கு வருமா சார்? வருமாவா? கண்டிப்பாக வரும், ரைட். இதை எழுதிக்கிறேன். y dx minus x dy equal to x square plus y square into dx, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டு பக்கமும் y ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். டிவைடட் பை y ஸ்கொயர், இந்த வேரியபிளால் டிவைட் பண்ண நான் அது பாருங்கள். y dx minus x dy divided by y square equal to x square plus y square divided by y square into dx. இப்போ வந்து இதை d of y by x by y or y by x, இப்போ நம்ம இந்த d of u by v ஃபார்மில் இருப்பாருங்க. d of u by v equal to v u dash minus u v dash divided by v square. இப்போ டினாமினேட்டர் இருக்கிற டேர்ம் ஸ்கொயர் வருது. அப்போ இங்கே v ஸ்கொயர் y ஸ்கொயர் இருக்குது. அப்போ x by y தான் நம்ம எழுத முடியும். ஸோ நியூமரேட்டரில் எக்ஸு, டினாமினேட்டரில் y, இப்படி போட்டுட்டா இங்கே பாருங்கள், v dx மைனஸ் எக்ஸ் dy டிவைடட் பை v ஸ்கொயர். கரெக்டாக d of x by y தான் இது. ஓகே, இங்கே எழுதுற பாருங்கள், d of x by y, இதை அப்ளை பண்ணுறேன். y dx மைனஸ் எக்ஸ் dy டிவைடட் பை y ஸ்கொயர். ஸோ இதை அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், d of u by v equal to v u dash minus u v dash divided by v square இல்லையா. இப்போ இதுக்கு d of x by y என்னன்னு பார்க்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு v அப்படியே வச்சுக்கணும் இல்லையா, டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டேன். y dx minus x dy divided by v ஸ்கொயருக்கு y ஸ்கொயர். ஸோ இப்படி இருக்கிறத நம்ம இப்படி தான் எழுத முடியுது. ஓகே, ஈக்குவல் டு இங்கே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, y ஸ்கொயர், இதை ரெண்டு டேர்முக்கு பிரித்து கொடுங்க. x ஸ்கொயர் பை y ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை y ஸ்கொயர், ரைட், பிரித்து கொடுத்தாச்சு, இன்ட்டு dx. இப்போது இந்த y ஸ்கொயர் கட் பண்ணிட்டா 1 ஆகிடும். அப்போ d of x by y ஈக்குவல் டு, இதை என்ன பண்ணிக்கலாம், x by y the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இது மொத்தமாக, ப்ளஸ் இங்கே 1 ஆகிடும், இன்ட்டு dx, ரைட். இந்த டேர்ம் மொத்தத்தையும் அப்படி கீழே கொண்டு வரேன். d of x by y ஹோல் டிவைடட் பை, இது கீழே 1 ப்ளஸ் x by y the whole ஸ்கொயர். இந்த டேர்ம் மொத்தத்தையும் நான் என்ன பண்ணினா அப்படி கீழே கொண்டு வந்துடுறேன். ஈக்குவல் டு இந்த dx மட்டும் இங்கே இருக்குது. இது எந்த வடிவில் இருப்பாருங்க, d of dx divided by 1 plus x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண என்ன, tan inverse x plus c இல்லையா, இந்த வடிவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டோமே. இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா இங்கே x by y இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதோட பர்ஃபெக்ட் ஷூட் ஆகுது. அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x by y. இதை இன்டகிரேட் பண்ணால் இதுதான் ஈக்குவல் டு dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c, இவ்வளோதாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை, இதை பார்த்தோன்னே என்ன பண்ணேன், இதுலேருந்து ஒரு வடிவத்தை என்னால் கொண்டு வர முடியுது. கீழே ஒரு y ஸ்கொயர் இருந்தால், அந்த y ஸ்கொயர் வேணும்னு கீழே கொடுத்தீங்கன்னா இங்கேயும் தானே கொடுக்கணும். ரெண்டு பக்கமும் y ஸ்கொயரால் டிவைட் பண்ணியிருக்கேன், இல்லைனா 1 by y ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ரைட். அப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதிட்டேன், இதோட ஃபார்முலா தான். ஸோ இந்த ரூல் படி, ரைட். ஸோ எழுதியாச்சு. இதுக்கு வந்து y ஸ்கொயரை ரெண்டுக்கும் பிரித்து கொடுத்து கரெக்டாக வருது, 1 கட் பண்ணிவிட்டு 1னும் மிச்சம் இருக்கிற x ஸ்கொயர் பை y ஸ்கொயர் x by y ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு இந்த டேர்ம் மொத்தத்தையும் அப்படி கீழே கொண்டு வரேன் டினாமினேட்டருக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள், x டேர்ம் வந்து x by y, அவ்வளோதான். ஸோ பர்ஃபெக்ட் ஃபார்முலா இதோட மேட்ச் ஆகுது. இந்த x இருக்கிற இடத்துல x by y போட்டுடுறேன், அவ்வளோதான். இது இங்கேயும்
இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ இங்கே எக்ஸ் பை ஒய் இருந்தால் இங்கே எக்ஸ் பை ஒய் ஹோல் ஸ்கொயர் வரணும், அவ்வளோதான். ஸோ அதை போட்டு ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ண ஆன்சர் தான். இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி, ஒய் பை எக்ஸ் இல்லை எக்ஸ் பை ஒய், ஆப்ஷன் சி. ரைட், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓவர் ட்ராக் பண்ணுற ஏரியாவாக நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். ரைட், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, நம்மளை விட பெட்டர் வீடியோஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ அடின்னு அடித்து வச்சுருக்கேன். பிஜிடிஆர்பி வீடியோ வேணாலும் அதை நீங்கள் பார்க்கணும், சிலபஸில் இருக்குது. சில பேர் கேட்குறாங்க, சார் பிஜிடிஆர்பி வீடியோவும் மெட்டீரியலும் கொடுக்குறீங்களே, அது தெரியாமல் அனுப்பிட்டீங்களான்னு. இல்லை, சிலபஸில் இருக்கிறத அங்கேருந்து எடுத்து பிடுங்கி வச்சுருக்கோம். அதில் அந்த லெவலுக்கு பார்த்துட்டிங்கன்னா இது சும்மா ஊதி தள்ளிடுவீங்க இந்த எக்ஸாமை. ரைட், ஸோ காம்ப்ளெக்ஸு ஓஆர் வீடியோ நிறைய பேர் வந்து என்னன்னு தெரியல, ஒரு வாரமாக வாங்கி நிறைய பேர் அந்த இந்த 2 யூனிட் மட்டும் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்னன்னு தெரியல. அதையும் தாண்டி ரியல் வீடியோ வேறு லெவலில் இருக்கும் எங்ககிட்ட. இது 2த்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ரியல். ஸ்டார்ட் 1, 2 வாங்கி பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் எல்லாமே பாருங்கன்றேன். ஏன் இந்த 2 மட்டும் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு இந்த 2 வீடியோவும், அதனால் கேட்குறீங்க போல் இருக்குது. நல்லது, இதையே தோக்கடிக்கிற அளவுக்கு நிறைய ப்ளேலிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. ரைட், வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பி வைக்கிறேன் யூனிட் வைஸ். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.